Hi everyone. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ physics centum challenge. என்னடா எப்பவுமே போர்டுக்கு பின்னாடி எதனா question number 1 2 3 ன்னு இருக்கும். என்ன வித்தியாசமா இருக்கே அப்படினு பாத்தீங்கன்னா இனிமேல் நம்மளுடைய challenges வந்து book back questions, interior questions அப்படி நம்ம தனித்தனியா போனோம்னா நம்மளால சாப்டரை கண்டிப்பா முடிக்க முடியாது. சோ இந்த முறை நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஒரு சேலஞ்சா தான் இருக்க போகுது. இத வந்து நம்ம ஒரு 20 டேஸ் இல்ல 21 டேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த 21 டேஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா 21 क्वेश्चन பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா புரிஞ்சு டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். இப்போ பேக்ரவுண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டருடைய யூனிட் டெஸ்ட், அந்த யூனிட் டெஸ்ட் क्वेश्चन பேப்பரை இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா இது சாப்டர் 1க்காக மட்டும் நமக்கு வந்து சூஸ் தி ஃபாலோயிங் அப்படினு சொல்லிட்டு ஒரு 6 கேள்வி கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஓரமா ஒதுங்கி போயிடுறேன். இப்போ இந்த 6 கேள்விக்கான சரியான பதில் யாரு டைப் பண்றீங்களோ கமெண்ட்ல, அந்த கமெண்ட்டை நான் பின் பண்றேன். அது கரெக்டா இருந்தது அப்படின்னா அந்த கமெண்ட்டை பின் பண்றேன். சோ நீங்க ஆன்சரை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கேள்வி. ஒரு தடவை நீங்க நல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற அளவுக்கு தெளிவா தான் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாப்டர் 1மா 6 இருக்கு. அடுத்து நம்ம வந்து 2 மார்க்ல இங்க எனி 5 அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுல பாருங்க ஒரு 6 கேள்வி இருக்கு. 7 கேள்வி இருக்கு. என்னென்ன கேள்வி? What are the difference between Coulomb force and gravitational force? The electric field lines never intersect. Justify. What is the general definition of electric dipole moment? Define electric flux. What is dielectric strength? Define capacitance, give its unit. What is corona discharge? அது 2 மார்க். அடுத்த 3 மார்க்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 கேள்வி இருக்கு இல்லையா? சோ 5 கேள்வி இருக்கு. அந்த 5 கேள்வி என்னன்றதை நம்ம பார்ப்போம். Discuss the basic properties of electric charges. Define electric field and discuss its various aspects. Derive an expression for electrostatic potential due to a point charge. Obtain the expression for electric field due to a charged infinite plane sheet. Obtain the expression for energy stored in a parallel plate capacitor. அதுக்கு அடுத்து 5 மார்க் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 5 மார்க் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல விடக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும். என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an dipole. அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். சோ இது வந்து ஆக்சியல் அண்ட் ஈக்வட்டோரியல் பிளேன் ரெண்டுமே எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா டைபோல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினைட்லி லாங் சார்ஜ்டு வயர், நீளமான வயர், காஸ்லானுடைய முதல் அப்ளிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீடைல் தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிகிராஃப் ஜெனரேட்டர். நான் இப்போ கொஞ்சம் தள்ளி போயிடு. இந்த கேள்வி நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க இல்லையா? எடுத்திருப்பீங்க. இது வந்து சாப்டர் 1 இதுல இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்ச ஒரு क्वेश्चन பேப்பர். இந்த மாதிரி ஒரு சாப்டருக்கு நம்ம வந்து ஒரு 3 செட் ஆஃப் क्वेश्चन பேப்பரை பார்க்க போறோம். 3 செட். நெக்ஸ்ட் நாளைக்கு டே 2ல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி கேள்வியை நான் ரெடி பண்றேன். சோ அந்த கேள்வி நான் ரெடி பண்றதா இருக்கும் அண்ட் ஒரு சில மெட்டீரியல்ஸை வச்சுதான். சோ இந்த டே 1 சேலஞ்சை மறக்காம பண்ணிடுங்க. இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்க போகுது இல்லையா? வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. இது ரொம்ப டிஃபரெண்டான சேலஞ்ச். உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் 6 மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस உடைய ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியான பதிலை பின் பண்ணிடுறேன். Thank you. Help others with a smile.